கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் சங்கீதம் 4ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆமேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம், நான் பக்தியா இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க தேவனுக்கானவர்களாய் தெரிந்து கொள்ளப்படுறீங்க. பக்தி உள்ளவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஒன்றான மெய் தேவன் மீது, அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, அவர் அனுப்பினவராகிய பரிசுத்த ஆவியானவர் மீது நீங்க பக்தி உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய மகிமையான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது நம்ம வாழ்க்கையில. சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் மேல நம்பிக்கை, பக்தி, அவர் மேல விசுவாசம் நமக்கு இருக்கும்னா நம்மள தேவன் என்ன செய்வாராம்? தமக்காக தெரிந்து கொள்ளுவாராம். அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொள்ளுவாராம். அவருக்கானவர்களாய் நம்மளை மாற்றுவாராம். யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பக்தி ஆரம்பத்துல எப்படி இருக்கும்னா, நம் தேவைக்காக ஜெபம் பண்றதுக்காக போயிருப்போம். ஏசப்பா, நான் உங்களை நம்புறேன், என் வியாதி சுகமாகட்டும். ஏசப்பா, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என் குடும்ப பிரச்சனை மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், மன போராட்டம் நீங்கட்டும் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் மாறுறதுக்காக என்ன செய்வோம்? ஆண்டவரை தேடி போயிருந்திருப்போம், ஆண்டவரை நம்பி போயிருந்திருப்போம், ஆண்டவர் மேல விசுவாசித்து வச்சு நம்ம போயிருப்போம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்ல தேவன். அப்படி போன நம்மள, அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்பிக்கைய பக்திய வச்ச நம்ம தேவன் என்ன செய்கிறார்னா, நம்மள அவருக்காக, அவருக்கானவர்களாக, அவரை தேடுகிறவர்களாக தெரிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அவர் மேல நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து நம்ம எவைகளை கேட்டாலும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம பக்தி உள்ளவர்களாய் மாறும் பொழுது, விசுவாசம் உள்ளவர்களாய் மாறும் பொழுது, நம்ம ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும், தேவ பிள்ளைகளும் தேவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய், பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதல்ல நான் ஆராதிக்கிற தேவன் மீது நம்பிக்கை வேண்டும், விசுவாசம் வேண்டும். அறகுறையாய் அல்ல, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு அவரை விசுவாசிக்கிற அந்த கிருபை உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். பக்தி உள்ளவர்களை தேவன் தேடி போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கொர்நேலியுவை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அவர் 100க்கு அதிபதியா இருந்தாலும், 100 பேருக்கு ஒரு அதிகாரியா இருக்கிற ஒரு நல்ல தலைவனா இருந்தாலும், அவருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா பக்தி இருந்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. கொர்நேலியு பக்தி உள்ளவன், அவன் எந்நேரமும் ஜெபிக்கிறவன், தானம் தர்மம் பண்ணுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று வேதம் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது. அந்த கொர்நேலியுடைய பக்தி, அந்த கொர்நேலியுடைய குடும்பத்துல இருந்த அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவங்க அப்படிப்பட்ட ஒரு தேவன் எதிர்பார்க்கிற நல்ல ஒரு திவ்ய ஸ்பாவம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால அவர்களை ரட்சிக்க வேண்டும். அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பு அந்த பக்தியுள்ள அந்த கொர்நேலியுடைய குடும்பத்துக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, விரும்பி பேதுருவினிடத்துல தரிசனமாகி பேசி கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொர்நேலியுவுக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு, அவங்க உறவினர்களுக்கு, கொர்நேலியுடைய நண்பர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்து பேதுருவின் மூலமாக ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். அப்ப பக்தி உள்ள ஜனங்கள், கொர்நேலியு பக்தி உள்ளவனா இருந்ததுனாலதான்
அவன் ஜெபிக்கிறவனா இருந்ததுனாலதான் இன்னும் தேவனை அறிகிற அறிவை கொடுக்க வேண்டும், விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும். ஆனா அவன்கிட்ட இருந்தது பக்தி மட்டும்தான். அவன் புறஜாதி, ஆனா அவன்கிட்ட பக்தி இருந்தது. அதை பெருக பண்ண வேண்டும். அது நன்மையாக அந்த பக்திய தேவன் தமக்கானவர்களாய் அந்த குடும்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற நோக்கத்தோடு தேவன் செயல்பட்டார். உங்களுக்குள்ள எனக்குள்ள பக்தி, தேவன் எதிர்பார்க்கிற பக்தி, தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஜெப வாழ்க்கை இருக்கும்னா உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிக்கும்படி தேவன் செயல்படுவார். அங்க இருந்த ஒவ்வொருத்தர் மேலும் ரட்சிப்பை தேவன் கொடுக்கும்படி கிரியை செய்தார். பக்தியுள்ள கொர்நேலியுவை தேடி ரட்சிப்பு தேடி வருகிறது. அபிஷேகத்தை சுமந்து செல்லுகிற ஊழியர்கள் தேடி வருகிறார்கள். தேவன் அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பக்தி உள்ளவங்களா இருங்க. உங்களுக்கான நன்மைகள், உங்களுக்கான ரட்சிப்பு, உங்க குடும்ப ரட்சிப்பு, உங்க குடும்ப சமாதானம், உங்க எதிர்கால ஆசீர்வாதங்கள், நீங்க பக்தி உள்ளவங்களா ஜெபிக்கிறவங்களா இருக்கும் பொழுது அவைகள் எல்லாம் உங்களை தேடி வரும். கொர்நேலியுவை தேடி வந்தது கர்த்தரே கொடுத்தார், ஆயத்தம் பண்ணி கொடுத்தார், ஆள் அனுப்பி கொடுத்தார். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்வதற்கு நாம் பக்தி உள்ளவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, தானம் தர்மம் பண்ணுகிறவர்களாக, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுதுதான் தேவன் தான் செய்ய நினைக்கிற காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய முடியும். ஆகையால பக்தி உள்ளவர்களாய் இருப்போம், கர்த்தருடைய கரத்துல இருப்போம். கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை ஆசீர்வதித்து அநேகருடைய வாழ்க்கைக்கு நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமேன். God bless.